ரிபப்ளிக் டே வருதுன்றதுனால நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா, நம்ம பசங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு பேச்சு போட்டி, அப்புறம் வினாடி வினா இதெல்லாம் நடத்தி அதுக்கு பரிசு கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எப்படி ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளித்த மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு மனநிறைவு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து போட்டிகள் வந்து இன்றைக்கி நடக்குது. நமக்கு பரிசு வழங்குறது வந்து டிக்கெட் வாங்கணும். முதல்ல வந்து பேச்சு போட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேச்சு போட்டியை ஆரம்பித்து விட்டு அதன் பின்பு மதிய உணவு இடைவேளை 12 மணி வாக்கில் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அதன் பிறகு வந்து வினாடி வினா போட்டி அதெல்லாம் நடத்தி கடைசியாக வந்து மாணவர்கள் கொஞ்சம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு. அதோட நம்ம வந்து விழா நிறைவு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குவிஸ் காம்படிஷனில் அன்றைக்கி நேற்று நடந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நேற்று வந்து ஒரு தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் வினாடி வினா போட்டிக்கு மதியானம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அவர்களோட பேரை வந்து முதல்ல அறிவிச்சிடலாம், ஏன்னா வந்து நீங்கள் தயார் செய்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து ஜனனி டி, உமா மகேஸ்வரி ஏ, இவங்க 2 பேரும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து குவிஸ் காம்படிஷன் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்து சுலைமான் சைட் 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், பி சாரதி விஜயன் 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், எஸ் அருண்குமார் 10th பி, பி அனந்தபாபு 10th பி, ஷியாமலா 10th ஏ, சாய் பிரசாத் 9th ஏ, கே சதீஷ்குமார் 9th பி, எஸ் கார்த்திக் 10th பி, டி சூர்யா 10th பி, பாரதி 10th ஏ, திலகவதி 10th ஏ, கவிதா 10th ஏ, லதா 10th ஏ, மணிகண்டன் எஸ் 10th பி, டி சதீஷ் பிரபு 8th ஏ, எஸ் சுபேந்தா பானு 6th, எம் அகல்யா 8th பி, டி லாவண்யா 8th பி, இ ஜெகன் 8th பி, எஸ் செல்வமணி 9th ஏ, எஸ் சந்தோஷ்குமார் 9th ஏ, கே சுப்ரந்தி 9th ஏ, ஜெய சுகன்யா 10th ஏ, ஐஸ்வர்யா கே 10th ஏ, இ செல்வகுமார் 10th பி. இந்த 27 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. பேர்கள் எல்லாம் வந்து அவங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து இன்னொரு ரிக்வஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 27 பேரும் வந்து இன்று வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த 27 பேர் வந்து 9 அணியாக பிரித்து 3 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு அணிலையும். 9 அணியாக பிரித்து குவிஸ் காம்படிஷன் நடக்கும். அது வந்து லஞ்ச் முடிச்சப்பறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அதோட ரூல்ஸ் வந்து குவிஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொல்கிறோம். நம்ம வினாடி வினா போட்டி தொடங்கும்போது அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் சொல்லுவோம். தற்போது முதல்ல நம்ம வந்து பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பேச்சு போட்டிக்கு வந்து ஜட்ஜஸ் வேலை எங்களுக்கு தமிழ் அம்மா மற்றும் 2-3 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜட்ஜஸாக அது வந்து